நண்பர்கள் வணக்கம். இன்னும் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, தரமான 2 மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம். 2 மாடுகளுமே நல்ல பெருங்கூட்டான மாடுகளா, அதிக கறவை தரம் கொண்ட மாடுகளா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் அந்த மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடுங்க. ஜெர்சி கிராஸில் நல்ல பெருவெட்டான மாடு, நல்ல எலும்புகணத்தில் நல்ல வாட்ஸாட்டம் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. மாட்டோட பல்லை பொறுத்த வரைக்கும் கடைப்பல் முளைப்பு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. பல் கடைப்பல் முளைப்பு ஈத்து 2வது ஈத்து மாடுங்க. போட போகிற கன்று 2வது கன்று, தலையீத்து ஒரு கன்று தான் போட்டிருக்குது. வயலில் குறைஞ்ச ஒரு 5-6 ஈத்துக்கு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கறந்துக்கலாங்க. மாடு நல்ல கரை வர்க்கத்தில் இருக்குதுங்க. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்தை விட இந்த இதில் அதிக கறவத்தின்னு எதிர்பார்க்கலாம். மாட்டோட பால் தரலாம் பாருங்கள், எந்த நல்ல தரமாக இருக்குதுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 18லேருந்து 20 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. சினையை பொறுத்த வரைக்கும் 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இப்போ நல்லா மடி எடுத்துருக்குது. நிச்சயமாக வந்து இன்னும் நல்லாவே மடி எடுக்கும். தலையத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 லிட்டர் வரைக்கும் வந்து கறவைத்திறன் கறந்துருக்குது. இந்த இதில் தாராளமாக அதே கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். இந்த இதில் நேரம் 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுழி சுத்தமான மாடுங்க. இருக்க வேண்டிய சுழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாதுங்க. கண்டிப்பாக இப்போ என்ன மடி கம்மியாக இல்லை. கண்ணு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மடி எடுக்கும் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற விலையிலேருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. தேவைன்ற மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க. ஹெச்எஃப்ல சிந்து கிராஸில் நல்ல பெருவெட்டான மாடுங்க. மாட்டோட பல்லை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து. இந்த மாடுமே 2வது ஈத்து மாடு தாங்க. வாயின் குறைஞ்ச ஒரு 5-6 ஈத்துக்கு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கறந்துக்கலாம். நல்ல பெருவெட்டில் நல்ல ஷைனிங்கில் இருக்குதுங்க. நல்ல ஒரு அதிக கறவைத்திறன் தலையத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கறந்த மாடுங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் டைப்பான மாடும் கூடங்க. நல்ல ஜெட் பிளாக் காரி மாடுங்க. நல்ல தெளிவான மாடு, சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்தில் இந்த மாடுமே ஒரு நாளைக்கு ஒரு 17-18 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க. இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-20 லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்தில் கறந்த ஒரு 17-18 லிட்டருக்கு வந்து பார்த்தா கறவை குறையாமல் தாராளமாக இந்த ஈத்திலையும் எதிர்பார்க்கலாம். நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு அதிகபட்சம் 20 லிட்டருக்கு மேலே 20 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தா கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. இப்போ நல்லா மடி எடுத்துருக்குதுங்க. நிச்சயமாக இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாள் ஆகும் பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். தலையத்தோட இந்த இதில் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா கறவைத்திறன் அதிகமாகவே கறக்கும் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாட்டோட பால் வந்து நல்ல ஃபேட்டஸ் எனப் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் தேவைன்றக்கு மட்டும் வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. அதனால் தேவைன்ற மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 2 மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் தேவைன்ற பட்சத்தில் வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இதே மாதிரி உங்களோட கால் நடுவில் யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காது. கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.